சென்னை அருகே பட்டாபிராமில் ரயில்கள் தடம் புரண்ட விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் 4 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் போக்குவரத்து முடங்கியது. சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற பயணிகள் விரைவு ரயிலும் பட்டாபிராம் சென்ற புறநகர் மின்சார ரயிலும் ஒரே தண்டவாளத்தில் செல்ல சிக்னல் தரப்பட்டுள்ளது. 2 ரயில்களும் தண்டவாளத்தில் சென்றபோது பக்கவாட்டில் உரசி தடம் புரண்டன. இதில் திருவனந்தபுரம் விரைவு ரயிலின் 4 பெட்டிகளும் மின்சார ரயிலின் 3 பெட்டிகளும் சேதமடைந்தன. அதில் பயணம் செய்த 7 பயணிகள் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த விபத்து காரணமாக சென்னை திருவள்ளூர் இடையே ரயில் போக்குவரத்து 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி மற்றும் உயர் அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டனர். திருவள்ளூர் ஆட்சியர் சுந்தரவள்ளி, ஆவடி தொகுதி அதிமுக வேட்பாளர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோரும் நேரில் சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டனர். 4 மணி நேரத்திற்கு பிறகு அந்த பாதையில் மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கியது. விபத்தை தொடர்ந்து சென்னையில் இருந்து அரக்கோணம் செல்லும் ரயில்கள் அனைத்தும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். மாற்று ஏற்பாடு செய்யாமலும் உரிய விளக்கம் அளிக்காமலும் ரயில்வே நிர்வாகம் மெத்தனம் காட்டியதாக ரயில் பயணிகள் குற்றம் சாட்டினர். வெகுநேரம் காத்திருந்த பயணிகள் வேறு வழியின்றி பேருந்துகளில் ஏறி சென்றனர். 30-40 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். இவர் தான் நம்ம பக்கத்துல இருக்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே கொடுத்தாரு. அது வரைக்கும் யாருமே வரல. இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் ட்ரெயின் இது ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்புறமா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு தாண்டி தான் எல்லாருமே வந்தது. போலீஸ் இருந்தது. அப்புறம் லோக்கல் பீப்புள்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது. அவர் தான் தண்ணி கூட நம்ம கொடுத்தது. ரயில்வேல இருந்து எந்த இதுவுமே வரல, அனௌன்ஸ்மெண்ட் அப்படி எதுவுமே வரல. லோக்கல் பீப்புள்ஸ் தான் தண்ணி கூட கொண்டு வந்து கொடுத்தது. அப்படி ஒரு நிலைமையில இருக்கு. 40 பேர் காயமடைச்சு அப்படி தான் பார்த்தது. அந்த மாதிரி தான் இவர் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே கொடுத்தாரு. அந்த அவர் நர்சிங் படிக்கிறேன், அவர் தான் கொடுத்தது. அவர் வேற யாருமே வரல. ரயில்வேல இருந்து ஹெல்த் டாக்டர் அந்த மாதிரி எதுவுமே கொஞ்சம் லேட்டா தான் வந்தது. எவ்வளவு நேரம் ஆச்சு அவர் வரதுக்கு? ஒரு 1 hour ஆச்சு. 1 hourக்கு மேலே ஆச்சு. முகமது.